டிட்வா புயல் என்பது வெறுமனே இந்த காலத்துக்கான தற்காலிக பாதிப்பை மாத்திரம் ஏற்படுத்தாமல் இது ஏற்படுத்தி இருக்கிற சேதம் தொடர்ச்சியாக தொடருகிற அளவுக்கு இருக்கிறது. புயல் ஓய்ந்தாலுமே அது ஏற்படுத்திவிட்டு போன அழிவினுடைய பிரதிபலிப்பு என்பது தொடர்ச்சியாக இலங்கையிலே நிகழப்போகிறது, நிலவப் போகிறது. ஏற்கனவே ஒரு பொருளாதார ரீதியான மிகப்பெரிய இடர்நிலையை சந்தித்து அதிலே இருந்து மீளுவதற்கான கடன்களை பெற்று ஓரளவுக்கு அந்த கடன்களை சமாளிக்கிற நிலைமைக்கு வந்த பிற்பாடு மறுபடியும் பூஜ்ஜியத்தில இருந்து எல்லாவற்றையும் ஆரம்பிப்பது என்பது மிக மிக சவாலான ஒரு விடயம். ஸ்ரீலங்கா சீரழிந்து விட்டது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. தங்களுடைய முதலாய துணை இந்தியா என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். தாங்கள் இலங்கை என்கின்ற கட்டு அமைப்புகள் எவ்வாறு செயற்படலாம் இந்த விடயத்தை, அதாவது நடந்தவற்றை மறக்க முடியாது, அவை மறைத்து விட்டு செல்வதில் பலனில்லை, அவை மீள் பரிசீலனைக்கு உட்படுத்த ரீகன்சிலியேஷன் செய்யப்பட வேண்டும் என்பதை தான் ஏற்றுக்கொள்வதாகவும், வலி என்பது மறக்க முடியாதது, காணாமல் போனவர்கள் விடயங்கள் என்பனவெல்லாம் சாதாரணமானவை அல்ல, அல்லது இறந்தவர்களின் உயிர்கள் என்பன இழப்புகள் பெரியவை. எனவே அவற்றிலிருந்து மீள்வது என்பதற்கு ஒரு நியாயமான புரிதல் வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய பேட்டியாக அந்த பேட்டியில் ஒரு புதிய முகத்தை காட்டியிருக்கின்றனர். அதாவது அவர்கள் இதற்கென்றே ஒரு விசேட அமைப்பை, கட்டமைப்பை கூட உருவாக்கி இருக்கின்றார்கள். அதாவது ஒரு உயர் கட்டமைப்பு, எவ்வாறு நிவாரணப் பொருட்கள் பங்கிடப்பட வேண்டும், எவ்வாறு எந்த வேலைகள் முக்கியப்படுத்தப்பட்டு முன்னெடுக்கப்பட வேண்டும், எந்த கட்டுமானங்கள் முக்கியமாக செய்யப்பட வேண்டும் போன்றவற்றை எல்லாம் செய்வதற்கான தயார் நிலையில் இருக்கிறார்கள். வழக்கம் போலவே இன்றைய தினமும் நாம் பேசுவதற்கான ஒரு தலைப்பு காத்திருக்கிறது. கடந்த காலங்களில் நாங்கள் அதிகமாக இந்த தித்வா புயல் குறித்தும் இலங்கையினுடைய நிலவரங்கள் குறித்தும் அதிகமாக பேசியிருந்தோம். இப்பொழுதுமே அதற்கான பேசுவதற்கான தேவை தொடர்ந்த வண்ணமே இருக்கிறது. குறிப்பாக இந்த தித்வா புயல் என்பது வெறுமனே இந்த காலத்துக்கான தற்காலிக பாதிப்பை மாத்திரம் ஏற்படுத்தாமல் இது ஏற்படுத்தி இருக்கிற சேதம் தொடர்ச்சியாக தொடருகிற அளவுக்கு இருக்கிறது. புயல் ஓய்ந்தாலுமே அது ஏற்படுத்திவிட்டு போன அழிவினுடைய பிரதிபலிப்பு என்பது தொடர்ச்சியாக இலங்கையிலே நிகழப்போகிறது, நிலவப் போகிறது. ஏற்கனவே ஒரு பொருளாதார ரீதியான மிகப்பெரிய இடர்நிலையை சந்தித்து அதிலே இருந்து மீளுவதற்கான கடன்களை பெற்று ஓரளவுக்கு அந்த கடன்களை சமாளிக்கிற நிலைமைக்கு வந்த பிற்பாடு மறுபடியும் பூஜ்ஜியத்தில இருந்து எல்லாவற்றையும் ஆரம்பிப்பது என்பது மிக மிக சவாலான ஒரு விடயம். ஆனால் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இருக்கிற ஒரு நன்மதிப்பை பெற்ற நாடு என்கிற வகையிலே மற்ற நாடுகள் இப்பொழுதுமே உதவுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். குறிப்பாக இந்தியா, பாகிஸ்தான், அதே போல அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகள் உதவுவதற்கு இன்னுமே முயற்சிக்கிறார்கள். அதிலே ஒரு அங்கமாக அமெரிக்கா கிட்டத்தட்ட 200 மில்லியனை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறது. ஆனாலுமே அது அந்த தேவையினை எவ்வளவு தூரம் அதற்கான தேவை இருக்கிறது என்பதை பரீட்சிப்பதற்கான IMF குழு எதிர்வருகிற நாட்களிலே இலங்கைக்கு விஜயம் செய்ய காத்திருக்கிறது. இது இப்படி என்று சொல்லி சொன்னால், இன்னொரு பக்கம் கொழும்பு, சிலாபம், நீர்கொழும்பு பகுதிகளில் ஏற்பட்டிருக்கிற மிக மோசமான அழிவுகளை வேறு வேறு நாட்டு ஊடகங்கள் காட்சிப்படுத்தி இருக்கின்றன. இவைகள் குறித்து பேசுவதற்கு நிறைய இருக்கிறது. தர்மாவை இணைத்துக் கொள்ள போகிறோம். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம். வணக்கம் பிரியா. வணக்கம் நேயர்களே. மற்றொரு உரையாடலில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி தர்மா. நான் ஏற்கனவே சொன்னது போல அமெரிக்காவினுடைய IMF குழு எதிர்வருகிற காலத்தில் இலங்கைக்கு விஜயம் செய்யவிருக்கிறது. ஆக இதற்கான தேவை எவ்வளவு தூரம் உணரப்படும் என்று நினைக்கிறீர்கள்? அமெரிக்கா தான் தருவதாக சொன்ன அந்த தொகையை தருவதற்கான வாய்ப்புகள் எவ்வளவு தூரம் இருக்கிறது? நிச்சயமாக. அதாவது சர்வதேச நாணய வங்கி என்பது இலங்கைக்கான ஒரு மறுசீரமைப்பு, கடன் மறுசீரமைப்பு திட்டம் ஒன்றை கொடுத்து அதன் பிரகாரம் இலங்கை வெளிப்படைத்தன்மையுடன் செயற்படுவதற்கு அரசுடன் இணைந்து பயணித்ததாகவும், கடந்த வருடம் 5% வளர்ச்சியை அவர்கள் கண்டதாகவும் பொருளாதார ரீதியில், இந்த வருடமும் அதே போன்றது ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கப்பட்டதாகவும் இருந்த பொழுது, தற்பொழுது எதிர்பாராத நிலையில் புயல் ஏற்பட்டு புயலின் பின்னான அழிவு என்பது பேரழிவாக மாறி இருக்கின்றது. இந்த பேரழிவில் இருந்து இலங்கையை காப்பாற்றுவதற்கான முயற்சியில் ஒன்றாக அதற்கான ஒரு கடனை அல்லது ஒரு வளங்களை மேற்கொள்ள வேண்டிய தேவையை தற்பொழுது இந்த சர்வதேச நாணய நிதியம் பெற்றுள்ளதோடு, ஏற்கனவே இருக்கின்ற கடன்கள் தொடர்பான வரைமுறைகளை மாற்றியமைக்க
வேண்டிய தேவைகள் இருக்கின்றன. ஏனென்றால் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட இந்த புயல் என்பது நிச்சயமாக $7 பில்லியன் மேலான தொகையை அதனை மீள் ஈடு செய்வதற்கான தொகையாக கொண்டிருக்கின்றது என்கின்ற ஒரு கருத்தியல்பு முன் அதாவது அனுமானத்தின்படி புறப்பட்டிருக்கின்றது. எனினும் 2-3 வாரங்களில் அதன் தொகை என்பது நிச்சயமாக தெரிய வருகின்ற பொழுது அதனை மீளாய்வு செய்வதாகவும், அதே போன்று ஏனைய நாடுகளின் உதவி என்பதும் அதற்கேற்ற மாதிரி செல்வதாகவும் இருக்கக்கூடியதாக இருக்கும். என்றால் ஸ்ரீலங்கா சீரழிந்து விட்டது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அதனை அவர்கள் உண்மையாக ஏற்றுக்கொள்கின்றார்கள். இந்த அதாவது தங்களால் கட்டுப்படுத்த முடியாத நிலையில் இந்த விடயம் இருந்தது என்பதையும், இந்த புயல் ஏற்படுத்திய பாதிப்புகளின் பொழுது 20,000-த்திற்கும் மேற்பட்ட வீடுகளை புற்றாக இழந்து, பல வீடுகள் பாதிப்பை அடைந்து, பலரும் காணாமல் போன 366 பேரும் இனி கண்டுபிடிக்கப்படுவார்கள் என்பதற்கு சாத்தியமில்லை. எனவே ஏற்கனவே 465 பேர் இறந்ததாக கணிப்போடு அவர்களும் இணைக்கப்படுகின்ற பொழுது 850ற்கு மேலானவர்கள் இறந்ததான ஒரு கணிப்பியலும், பலர் காயங்கள் போன்றவற்றிற்கு உள்ளானதான கருத்தியலும் இருக்கின்றது. அத்தோடு இந்த நிலைமையில் இருந்து மீள்வதற்கான தேவைகளை ஏற்படுத்துகின்ற சாதாரணமான விடயங்களாக பார்க்க போனால், இனி கட்டப்பட போகின்ற வீடுகள் கூட இந்த வெள்ள நிலைமைகளுக்கு தடுப்பு உள்ளவையாக அல்லது தகுதி உள்ளவையாக அமைக்கப்பட வேண்டிய தேவை என்பது முன் பணத்தை, அதாவது முன்னடியாக தேவைப்படுகின்ற பணத்தை அதிகரித்துள்ளது. ஏனென்றால் இது ஒரு சாதாரணமாக ஒரு தற்காலிக தீர்வாக எதையாவது செய்துவிட்டு செல்வதாக இருந்தால் அது எதிர்காலத்திலும் இவ்வாறான நிலைமைகள் ஏற்படும் பொழுது அதற்கான பாதிப்புகளை ஏற்படும் என்றால், அவ்வாறான பாதிப்புகளை தாங்குவதற்கான நிலை என்பது ஸ்ரீலங்காவின் கட்டுமானத்தில் இல்லை. இருந்த பொழுதிலும் ஸ்ரீலங்காவினுடைய நிலைமைகள், அவர்கள் இந்த தூய மாசடையாமல் காற்றை பாதுகாத்தல் போன்ற தொழிற்சாலைகளின் பங்களிப்புகள் இல்லாத இடத்திலும் ஏனைய நாடுகளில் இருக்கின்ற நிலைமைகள் கூட, குறிப்பாக இந்தியாவில் இருக்கின்ற நிலைமைகள் கூட சில வேளைகளில் இவ்வாறான உருவாக்கங்களை எதிர்காலத்தில் உருவாக்கலாம். அவ்வாறு உருவானால் ஸ்ரீலங்காவால் அதிலிருந்து மீளக்கூடியதான கட்டுமானங்களை ஏற்படுத்துவதற்காக அவர்கள் முயன்று வருகின்றார்கள். இதில் முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டியது இந்தியாவின் பங்கை அவர்கள் அதாவது ஆரவாரிப்புடன் என்பதை விட அனைத்து செல்கின்ற தங்களுடைய முதலாய துணை இந்தியா என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இங்கே முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் ஒன்று தர்சினி, இன்றைய தினம் இந்த நியூஸ் வீக் என்கின்ற பிரபலிய சஞ்சிகைக்கு அனுரகுமார் திசாநாயக்கா ஒரு பேட்டியை வழங்கி இருக்கின்றார். அந்த பேட்டி என்பது ஒரு புதிய முகத்தை காட்டி நிற்கின்றது. நாங்கள் எதிர்பாராத பல விடயங்களை சொல்லி நிற்கின்றது. அதாவது ஒரு தற்கீகமாக தலைவனாக இருக்கக்கூடிய தகுதியை தான் கொண்டிருப்பதை அவர் அந்த பேட்டியில் அடையாளப்படுத்தி இருக்கின்றார். குறிப்பாக 2,73,000 ஏக்கர் நெல் விளைச்சல்கள் என்பன பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அவர்களுக்கு நெல் விதைகள் கொடுக்கப்பட வேண்டும், தொழில்நுட்ப கருவிகள் கொடுக்கப்பட வேண்டும், அதே போல காலநிலைகளை அறிவதற்காக தொழில்நுட்ப வசதிகள் ஏற்படுத்த வேண்டும் என்பவற்றையெல்லாம் கூறி அமெரிக்கா மற்றும் இந்தியா மற்றும் சீனாவுடனான தங்களுடைய உறவு என்பது மேன்மைப்பட்டு அவர்கள் மூலம்தான் இவ்வாறான செயற்பாடுகளை தாங்கள் அடையப் போவதாகவும், அதிலும் அந்த இந்தியாவின் ஆபரேஷன் சகர் பவான் என்கின்ற அதுதான் பேராக இருக்க வேண்டும். அந்த அந்த நடவடிக்கை மூலம் இந்தியா செய்த உதவி என்பது நினைத்து பார்க்க முடியாத உதவி என்பதை சிலாகித்திருக்கின்றார். அதாவது தங்களுக்குரிய நிவாரணப் பொருட்கள் மாத்திரமல்ல, விமான தாங்கி கப்பல்கள், விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், கடற்படை படை என்பனவே இவ்வாறு உதவி செய்தது என்பது தங்களால் மறக்கப்பட முடியாத விடயமாக இருப்பதாகவும், அதே போல மாலைதீவு பாகிஸ்தான் படைகள் கூட வந்திருந்து மற்றும் அமெரிக்க படைகள் வந்திருந்து செய்தவை அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையில் இருந்து மீள்வதற்கான எதிர்பார்ப்புகளை வெளிநாடுகளில் இருந்தும் புலம்பெயர்ந்த இலங்கையர்களிடமிருந்தும் எதிர்பார்ப்பதாகவும், புலம்பெயர்ந்த இலங்கையர்கள் இலங்கையில் இலங்கை கட்டுமானம் செய்வது என்பதை விட புலம்பெயர்ந்த இடங்களில் இருந்து கொண்டே செய்யக்கூடிய வேலைகள் இருப்பன போன்றவற்றை எல்லாம் கூறியிருக்கின்றார். அந்த நிருபரின் கேள்வியில் ஒன்றாக இருந்தது என்னவென்று சொன்னால்,
இந்த கடந்த ஐக்கிய நாடுகள் சபை உங்களிடமிருந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்திருக்கிறது என்கிறதற்கு அதற்கு தாங்கள் இலங்கை என்கின்ற கட்டு அமைப்புகள் எவ்வாறு செயற்படலாம் இந்த விடயத்தை, அதாவது நடந்தவற்றை மறக்க முடியாது, அவை மறைத்து விட்டு செல்வதில் பலனில்லை, அவை மீள் பரிசீலனைக்கு உட்படுத்த ரீகன்சிலியேஷன் செய்யப்பட வேண்டும் என்பதை தான் ஏற்றுக்கொள்வதாகவும், வலி என்பது மறக்க முடியாதது, காணாமல் போனவர்கள் விடயங்கள் என்பனவெல்லாம் சாதாரணமானவை அல்ல, அல்லது இறந்தவர்களின் உயிர்கள் என்பன இழப்புகள் பெரியவை. எனவே அவற்றிலிருந்து மீள்வது என்பதற்கு ஒரு நியாயமான புரிதல் வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய பேட்டியாக அந்த பேட்டியில் ஒரு புதிய முகத்தை காட்டியிருக்கின்றார். அதாவது இந்த அழிவு என்பது சில வேளைகளில் அனுராவிற்கு ஒரு புதிய முகத்தை காட்டுவதாக கூட அமைவதாக இருக்கின்றது என்றால், இந்த அழிவின் போதான அவரது பங்கு பெற்றல் அல்லது பணியாற்றல் என்பது இரவு பகலாக சென்று பணியாற்றியதோ அல்லது அழிவுகள் ஏற்பட்ட இடங்களுக்கு விஜயம் செய்ததோ அல்லது நான் குறிப்பிடுகின்ற இந்த பேட்டி என்பது நிச்சயமாக இது ஒரு பிரபல்யமான விடயமாக வரப்போகின்றது என சொன்னால், அதில் குறிப்பிட்ட விடயங்களில் நிச்சயமாக இந்த தமிழர்களுடைய இழப்புகளை கூட அவர்களுடைய வழிகளை கூட தனக்கு அந்த தெரிந்தது போன்றதான ஒரு தோற்றப்பாட்டை காட்டி இதனை இந்த அனைத்து இனங்களும் அனைத்து இடங்களிலும் வசிக்கக்கூடியதாகவும் அனைத்து இனங்களுக்கும் சகல தேவைகளும் செல்லக்கூடியதாகவும் திட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதில் தான் அக்கறையாக இருப்பதாகவும் போன்ற கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். எனவே அவர்கள் ஒரு புதிய இலங்கை இங்கே இருக்கின்ற கேள்வி, முதலாய கேள்வி என்னவென்றால், தற்காலிக ஒரு கட்டு போட்டு ஒரு சாதாரணமாக நிலைமையை வளமைக்கு கொண்டு வந்து பயணிக்க போகின்றார்களா, இல்லை ஒரு பலத்த எதிர்காலத்தில் ஏற்பட போகின்ற இவ்வாறான நிலைமைகளுக்கான தாக்கு பிடிக்கக்கூடிய கட்டுமானங்களை ஏற்படுத்த போகின்றார்களா, பொருளாதார அபிவிருத்திகளை செய்ய போகின்றார்களா என்பதெல்லாம் இதில் குறிப்பாக மீன்பிடி உள்ளடங்கி இருக்கின்றது, தேயிலை தோட்ட பயிற்சிகை, அதைவிட உல்லாச பயணத்துறை. இந்த இந்தியா குறித்து அவரது கருத்து பரிமாறலில் ஒன்று வந்து, இந்தியா பொருளாதாரத்தில் மட்டும் தங்களுக்கு முதலாய நாடாக இல்லை, உல்லாச பயணிகளின் வருகையில் கூட இன்று இலங்கைக்கு இந்தியா தான் முதலாவது அதிகமாக வருகின்றவர்களாக இருக்கின்றார்கள் என்கின்ற கருத்தியல்களை எல்லாம் சொல்லி இருக்கின்றபடியால் நிச்சயமாக ஒரு அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்பது ஏனைய நாடுகளுடன் இணைந்து அந்த நாட்டை முன்னேற்றுவதற்கான அல்லது நாட்டை மீள் கட்டி எழுப்புவதற்கான ஒரு காரணமாக இருக்கலாம். நிச்சயமாக இந்த அனர்த்த நிலைமை என்பது இதுவரைக்கும் இருந்த எல்லா ஜனாதிபதிகளையும் விட அனுர ஆற்ற இருக்கக்கூடிய அந்த களப்பணி, அங்கங்கே போய் நின்றதாக இருக்கட்டும், இரவோடு இரவாக அந்த பணிகளை கண்காணித்ததாக இருக்கட்டும், படையினருக்கு நேரத்துக்கு நேரம் அதற்கான அறிவுறுத்தல்களை கொடுத்ததாக இருக்கட்டும், இவைகள் எல்லாமுமே மக்களினாலே பாராட்டப்பட ஆரம்பித்திருக்கிறது. ஆக நீங்கள் சொன்னது போல இது ஒரு புதிய முகத்துக்கான வாய்ப்பாக இருக்கலாம். ஆனால் அதே நேரம் இவ்வளவு தூரம் இதையெல்லாம் உணரக்கூடிய எம்பத்தட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு எம்பத்தாக இருக்கக்கூடிய அனுரகுமார திசுநாயக்க மாதிரியான ஒரு தலைவர் ஏன் தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகள் மீது பாராமுகமாக இருக்கிறார் என்பது அண்மையிலே மன்னார் பேராயர் கூட இந்த கேள்வியினை எழுப்பியிருந்தார். ஆக தமிழ் மக்களினாலே அவருடைய நல்ல விடயங்களை எந்த அளவுக்கு பார்க்கவும் பாராட்டவும் முடிகிறதோ அதே அளவுக்கு முழுக்க முழுக்க அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பதற்கான காரணம் இவ்வளவும் விளங்கின உங்களுக்கு எதற்காக தமிழ் மக்கள் குறித்த விடயத்திலே நீதியை பெற்றுக் கொடுப்பதிலே ஒரு பின்னடைவும் அச்சமும் எதனாலே உங்களுக்கு உருவாகிறது என்பது இன்றைக்கு வரைக்கும் உங்களுடைய கேள்வியாக இருக்கிறது. அதுபோக அண்மையிலே ஒரு காணொளி பார்த்திருந்தேன். சில வருடங்களுக்கு முன்பு அவர் கொடுத்த அப்போது அவர் அரசு தலைவராக இல்லை, அதிலே அவர் இராணுவத்தை குறிப்பிடுகிற போது படையினர் என்று குறிப்பிடுகிறார். அப்போது பேட்டி எடுக்கிற அந்த ஊடகவியலாளர் கேட்கிறார், ஏன் நீங்க வந்து இராணுவம் என்று குறிப்பிடாம படையினர் என்று குறிப்பிடுகிறீர்கள் என்று. அதற்கு அனுர என்ன சொல்லுகிறார் என்றால், வடக்கில் இருக்கிற மக்களுக்கு இராணுவம் என்றால் தோன்றுகிற முகமும் தெற்கிலே தோன்றுகிற முகமும் ஒன்றல்ல. தெற்கிலே அவர்களை ஒரு வீரராக பார்க்கிறார்கள், ஆனால் வடக்கிலே இராணுவம் என்று சொல்லுகிற போது தன்னுடைய தம்பியை அண்ணனை கொன்ற ஒரு ஆளாக கடத்தின ஒரு ஆளாகத்தான் அவர்களுக்கு நினைவில் இருக்கிறது. அதனாலே நான் அந்த வார்த்தையை பிரயோகிக்க விரும்பவில்லை அப்படி என்று மிக நீண்ட வருடங்களுக்கு முன்பே சொல்லி இருப்பார். ஆக நிறைய இடங்களிலே ஆரோக்கியமாக நாங்கள் சொல்லுவது போல எம்பத்தான ஒரு தலைவராக
இருக்கிறவர் இந்த விடயங்கள் குறித்தும் அதிக கரிசனை காட்டி இதை பின்னுக்கு தள்ளாமல் தாமதிக்கப்பட்ட நீதியாக மாற்றாமல் உடனடியாக பெற்றுக் கொடுப்பாராக இருந்தால் ஆரோக்கியமானது. இனிமேல் இந்த இப்போது இந்த தித்வா புயலினால் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள் இன்றோடு முடிந்துவிடப் போவதல்ல, நீண்ட கால பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்லி பிரான்ஸ் ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டிருக்கிறது. அது குறிப்பாக சிலாபத்திலே பாதிக்கப்பட்டவர்களை மேற்கோள் காட்டி சொல்லியிருக்கிறது. இதற்கான காரணம் என்ன? என்ன மாதிரியான நீண்ட கால பாதிப்புகளை எதிர்பார்க்கிறீர்கள்? இல்லை, நிச்சயமாக. அதாவது குறிப்பாக தொழில் ரீதியாகவோ அல்லது அவர்கள் மீள்கட்டுமானம் ரீதியாகவோ உடனடியாக ஒரு நிலைமை சரியாக வருமா என்று சொன்னால் இல்லை. படிப்படியாக மீள வேண்டிய தேவைகள் தான் இருக்கின்றன. ஆனால் உடனடி தேவைகளாக இருக்கின்ற தேவைகளாக அவர்கள் அடையாளப்படுத்தி இருக்கின்ற பயிற்சிகளை மீள கொண்டு வருவதோ அல்லது மரநடுகைகள், இப்பொழுது பார்த்தீர்களானால் பாரிய மர வீழ்ச்சிகள் ஏற்படுத்திவிட்டன. அந்த மரங்கள் மீள அங்கே அதாவது நாட்டப்படாவிட்டால் இந்த வறட்சி நிலைக்கு செல்லக்கூடிய தன்மையை இலங்கை அடைந்து, வறட்சி நிலைக்கு செல்லுகின்ற பொழுது அது வேறு மாதிரியான ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே எதிர்வரும் ஆண்டுகள் என்பன அதாவது மிகவும் இடைஞ்சல் தரக்கூடிய ஆண்டுகளாக இருக்கும். அதற்குரிய விரைவு திட்டம் இல்லாவிட்டால் இப்பொழுது அதாவது இந்த நாங்கள் சாதாரணமாக பார்ப்போமாக இருந்தால் மலேக பகுதிகள் மாத்திரமல்ல, சில சிங்கள பகுதிகளிலும் இந்த சரிவான மேடான இடங்கள் என்பன புவி அமைப்பில் இருக்கின்றன. அவ்வாறான இடங்களில் இப்பொழுது அங்கே பயிற்சிகைகள் கூட நீங்கள் பார்த்தீர்களானால் அவ்வாறான நிலங்களில் தான் பெரிய பயிற்சிகைகள் கூட இடம்பெறுகின்ற நடவடிக்கைகள் இருக்கின்றன. எனவே அவ்வாறான நடவடிக்கைகளில் எல்லாம் எவ்வாறான செயற்பாடுகள் இருக்க போகின்றன, அத்தோடு இந்த மீன்பிடி மற்றும் காலநிலை அவதானிப்பு போன்றவை எல்லாம் எவ்வாறு இருக்கும் என்பதையெல்லாம் கருத்தில் எடுக்கப்பட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்ற தன்மையும், அதேவேளை இந்த கட்டுமான அதாவது புதிய தொழில்நுட்ப மற்றும் வேறு விடயங்களை உள்நுழைத்தல் என்பது அவர்களுடைய ஆராய்ச்சிகளில் ஒன்றாக அமைய போகின்றது. அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எனப்படுகின்ற ஒரு நடவடிக்கைகளை அவர்கள் அங்கீகரித்திருக்கின்றார்கள். அந்த அங்கீகரிப்பின்படி எவ்வாறான திட்டங்களை எவ்வாறான நாடுகளில் இருந்து பெறுதல் போன்றவை எல்லாம் படிப்படியாகத்தான் வரப்போகின்ற தன்மையை இருக்கின்றன. இதேவேளை இந்த காலநிலை இப்பொழுது ஒரு புயல் என்பது எவ்வாறு ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்தியதோ அந்த அழிவு போன்ற அழிவுகள் இனிவரும் காலங்களில் இடம்பெறாமல் தடுப்பதற்கான ஒரு மாற்று வழிக்கான நடவடிக்கைகளை அவர்கள் ஏற்படுத்தாவிட்டால் மீண்டும் ஒரு சில வேளைகளில் இவ்வாறான நிலைமையை எதிர்காலத்தில் சந்திக்கக்கூடிய தன்மை ஏற்படும். அவையெல்லாம் கருத்தில் எடுக்கப்பட்டுத்தான் இந்த விடயங்கள் பார்க்கப்படுகின்றன. அத்தோடு இந்த 7 பில்லியன்கள் டாலர்கள் தேவை என்பது எழுந்தமான கணக்கு. அத்தோடு நீங்கள் குறிப்பிட்ட அந்த செய்தி நிறுவனத்தின் பார்வை என்பது நிச்சயமாக இவ்வாறான செயற்பாடுகளில் இருந்து இவ்வாறு மீள் கட்டியமைத்தல் என்பது இடம்பெற போகின்றது என்பது. ஆனால் இந்த அரசு தரப்பை பொறுத்தவரையில் அவர்கள் வெளியிடுகின்ற அந்த தகவல்களின் படி அல்லது இந்த கொடுத்திருக்கின்ற அந்த பேட்டியில் உள்ளடக்கங்களின் படி அவர்கள் இதற்கென்றே ஒரு விசேட கட்டமைப்பை கூட உருவாக்கி இருக்கின்றார்கள். அதாவது ஒரு உயர் கட்டமைப்பு, எவ்வாறு நிவாரண பொருட்கள் பங்கிடப்பட வேண்டும், எவ்வாறு எந்த வேலைகள் முக்கியப்படுத்தப்பட்டு முன்னெடுக்கப்பட வேண்டும், எந்த கட்டுமானங்கள் முக்கியமாக செய்யப்பட வேண்டும் போன்றவற்றை எல்லாம் செய்வதற்கான தயார் நிலையில் இருக்கின்றார்கள். ஆனால் இவை உடனடியாக கடந்து செல்லக்கூடிய நிலையில் இல்லை என்பதுதான் உண்மை. சில வேளைகளில் இப்பொழுது புலம்பெயர்ந்த இளைஞர்களிடமிருந்து முதலீடுகளை கூட முந்தைய காலத்தை போல அவர்கள் பெற வேண்டிய, அதாவது அதிக வட்டி தருவதாக ஒரு வாக்குறுதியை வழங்கியோ அல்லது வேறு வழியிலோ அவ்வாறான முதலீடுகளை பெற்றுக்கூட அவற்றை இங்கே பயன்படுத்த போகின்றார்கள். இங்கே இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. தொழில் வாய்ப்பு என்பது பெருக போகின்றது. குறிப்பாக கட்டுமான பணிகள் என்பன பெரிதாக நடைபெற வேண்டிய தேவைகள் இருக்கின்றன. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முக்கியமாக
கட்டடங்கள், வீடுகள், கட்டடங்கள் 58,000 மேற்பட்ட வீடுகள் பாதிப்படைந்துவிட்டன. 20,000 மேற்பட்ட வீடுகள் என்பன முற்றாக அழிந்து போயுள்ளன. அவ்வாறான நிலைமைகள் எல்லாம் இருக்கின்ற பொழுது அதைவிட பெருந்தெருக்கள் மற்றும் அந்த பொது கட்டிடங்கள் போன்றவை எல்லாம் தொழில் வாய்ப்புகளை, அது கட்டுமான தொழில் சார்ந்ததாகவும் அல்லது தொழில்துறை வரைபட கலைஞர்கள், ஆர்கிடெக்ட், இன்ஜினியரிங் அப்படியான விடயங்களில் கூட தொழில்துறை வளர்ச்சிகள் கூட ஏற்பட போகின்றன. எனவே ஒரு மாறுதல் ஒன்று ஏற்பட போகின்றது. அந்த மாறுதலுக்கு ஒரு கடினமானதாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக. மிக்க நன்றி சுரேஷ் தர்மா. நான் நினைக்கிறேன் இலங்கை இதை சரியான முறையிலே ஏற்கனவே இருக்கிற பொருளாதார சவால்கள், கடன்களோடு சேர்த்து இப்போது வருகிற நிதியாக இருக்கட்டும், இப்போது இருக்கிற நிலைமையாக இருக்கட்டும், இரண்டையுமே காத்திரமான முறையிலே கையாளும் என்று சொல்லி மிக்க நன்றி இந்த உரையாடலிலே இணைந்தமைக்காக. நன்றி பிரியா, நன்றி நேர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.